முருகனுக்கு முருக வழிபாடு மிக உகந்த வழிபாடு. நிறைய பேருக்கு முருக வழிபாடுனா ஏதோ கசப்பா தெரியுது. சிவனை 6 முறை சுற்றினால் முருகனை 1 முறை சுற்றினால் போதும். அப்பேற்பட்ட தெய்வம் அனுக்கிரக மூர்த்தி முருகப்பெருமான் சுப்பிரமணியன் வேலாயுதன். யாருக்கெல்லாம் முருகனுடைய அனுக்கிரகம் இருக்கோ அவங்க கண்ணில் தான் வேல் தென்படும், அவங்க கையில் தான் வேல் பிடிபடும். இப்போ நீங்கள்லாம் வேல் பூஜை பண்ணுறீங்கன்னா முருகன் கடாட்சம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டா இந்த பூஜைக்கு வரவே முடியாது, அந்த வேலை தொட முடியாது, உங்கள் வீட்டுக்கு வராது. வேலாயுதன் விரும்பினால்தான் வேல் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி உங்கள் வீட்டுக்கு வேல் வந்துருச்சுன்னா முருகன் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறான்னு அர்த்தம். அந்த வீட்டில் எந்த விதமான தீய சக்தியும் குடி புகாதுன்னு அர்த்தம். வேலாயுதன் வந்தால் மற்றதுக்கெல்லாம் என்ன வேலை? ஆகையினால வேல் வைத்து வழிபடுவது நம்முடைய தமிழர் மரபு. அதுதான் செங்குந்த படை என்று படையை கொடுத்தான் முருகன். செங்குந்தம்னு சொன்னாலே அது வேல் தான். வேல் கோட்டம்னு உண்டு, முருகனே கிடையாது, வேல் மட்டும்தான் உண்டு. திருச்சிராப்பள்ளியில்